வைக்கலாமா? எப்படி தெரியுமா? எப்படி? சித்தி நான் கிடைச்சதுக்கு நான் கிடைச்சேன். நீங்கள் ஆடிய நாட்டியா சிறப்பு, ரொம்ப நன்றிங்க. அந்த நாட்டியத்தை மீண்டும் பார்க்க வேண்டும். நீங்க பாருங்க, அந்த நாட்டியில உங்க முன்னாடி ஆட முடியாதுங்க. நீங்க பாருங்க, எங்க மாமா கிடைச்சாரு அந்த சந்தோஷம் நாட்டியம் ஆடணும். நீங்க வந்தாலே எங்களுக்கு நாட்டியமே வர மாட்டேங்குங்க. மன சந்தோஷம் இல்லையா? ஆமா, ஒரு குவார்டர் போடுங்க, சந்தோஷமாயி போகுது. ஐயோ, மனசு ரொம்ப கஷ்டமா என்ன ரசவாசனை வருது நாட்டி? ஆடுகடி நாட்டியா அடி மொக்க கட்டி அப்படியே வைங்க. எது மொக்க கட்டி? ஒருத்த ஏற்கும் அப்படியே. உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிற ஆளே நான் ஒரு ஆள் தான். அந்த கட்டி அப்படியே வச்சு எடுத்து சொல்வா விட மாட்டேன். ஆனா எடுத்து ஆடுகிறியே
வாட்டியும் ஐயோ பாவம் அந்த அதிர்ச்சியில அப்படியே மாய்க்கு போட்டு வீட்டீங்க எதுவும் நல்லா நல்லவில்லை அது கட்டவும் நானா இனிமே இந்த கத்திக்கு வேலை கொடுக்க கூடாது. நல்லா தான் நான் செஞ்சா அக்கறம் பண்றீங்க, அடுத்தவங்க செஞ்சா அக்கறம். ஐயோ அடாடாடாடாடா யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் சமயம் மணி ஆச்சு மாதிரி சிவ பூஜையில கரடி பூஜை கடையில கடையாச்சு. ஐயோ ஏடா டேய் ஏடா வந்த? நீ எதுக்கு வந்த இங்க? நான் அடிக்க கூடாது. 60 வயசாவது உனக்கு ஏண்டா அவளுக்கு உனக்கும் என்ன வருவா? அவ என்ன மொக்காலா தங்கச்சியா சொந்தமா பந்தமா என்ன உறவுக்கு ஏன் நாட்டி வந்து காப்பாத்துற? உறவு இருந்தால் தான் அவளை காப்பாற்ற வேண்டுமா? ஆமாடா. அம்மன் ஆலயத்தில் இருக்கின்ற மகள் இருந்து அவ கைத்துல மனைவியை ஏற்றுக்கிறான். எங்க அம்மா அரைங்க எங்க அம்மா அரைங்க அப்படியே தூக்கிட்டு யாரவா வட போச்சு நல்ல உளுத்த வரடா அது. தம்பி நீ கட்டின தாலி செல்லாதுடா. சொன்னா எங்களால ஏத்துக்க முடியாது. அவன் மயக்கத்துல இருக்கிறான். ஏன் தான் வச்சுக்கோ. ஏன் பொண்ண நான் தாண்டி உனக்கு தாலி காட்டினு சொல்லுவேன். சொன்ன உடனே அவன் ஏய்து வந்து மாமா நீ எனக்கு தாலி காட்டினா ஆளு அப்படியே ஆளு மன்மத மாதிரி மாமன் முத்தம் கொடுப்பாங்க. தாலி கட்டிட்டேன். இந்த நேரத்துல மட்டும் இந்த அச்சதை அச்சதை போட்டு நீ ஏன் கல்யாணம் அவளை காரி முடிஞ்ச ஊரா தனராக படிச்சோடா நீ ஏன் சொல்லி போடா இங்கிருந்து. தம்பியா போடா நீ தாலி கட்ட உன் பொண்டாட்டி என் மனைவி தாவா தம்பி பொண்டாட்டி அவன் பண்ற வேலை இருந்துச்சு. தம்பி பொண்டாட்டிய வாங்கி போறாப்பா. நான் ஒண்ணுமே சொல்ல கம்முன்னு போடுவான் போறான். போடா தம்பி பொண்டாட்டிய நான் பொண்டாட்டி யார் பற்றிய பெண்ணோ மயக்கத்தில் இருக்கின்றார். உன் கற்பை காப்பாற்றுவதற்கு வேறு வழி தெரியாமலும் சம்மதமில்லாமலும் கைத்திர மாங்கலத்தை சூடிவிட்டு வீரமகேந்திராபுரம் ஜமீன்தாருக்கு இளைய சகோதரன் என் பெயர் தான் வீரபாண்டி. நீங்கள் யா எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பெயர் என்ன? ஐயா மணிப்புரி நாடு. என்னோட தாய் பேரோ பதும கோமலாக. பதும கோமலியா? ஆமா. உன்னுடைய பெயர்? என்னோட பேரு மான்விங்க. மான்வினி உன் தாய் யார் தெரியுமா? யாருக்கு? உடன் பிறந்த அக்காளாயிற்று. அப்ப நீங்க உரிமையுள்ள தாய் மாமா. பறிப்போயிருக்கும். ஆமா மாமா. நல்ல நேரத்தில் ஓடி வந்து உன் கற்பை காப்பாற்றி விட்டு தற்சமயம் உங்க குடிசையில் பத்திரமாக இரு. அண்ணனுடைய சம்மதம் காட்டு பிறகு வந்து ஜெமினுக்கு அழைத்து செல்லுகின்றேன். மாமா என்னை தொட்டு என் கழுத்துல
தெரியாது. அண்ணனிடத்தில் பக்குமாக சொன்னார் மறுப்பென்பதே தெரிவிக்க மாட்டார். அண்ணுடைய சம்மதம் கேட்டு பிறகு வந்து ஜெமனுக்கு அழுத்தி மாமா உனக்காக நான் காத்திருப்பேன். என்ன பார்க்க கண்டிப்பா நீங்க வரணும் மாமா. நிச்சயமா வருவேன். போயிட்டு வாங்க மாமா.